ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்போம். நம்ம குழந்தைங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. சட்னி அரைக்கலான்னு நம்ம மிக்ஸி ஆன் பண்ணால் அப்போ தான் கரண்ட் போகும். உடனே நம்ம டென்ஷன் ஆயிடுவோங்க. அந்த டென்ஷனே வேண்டாம். சூப்பரான சட்னி, ஒரு ஹெல்த்தியான கூழ் பார்க்க போகிறோம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கும் கூழ் செய்கிறதுக்கும் கரண்டே தேவையில்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம், காஷ்மீரி சில்லி 2, வரமிளகாய் 4, பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், பூண்டு 3, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. வேர்க்கடலையே போட்டுடலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். வேர்க்கடலை நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகாவை வறுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் சட்னி சூப்பராக இருக்கும். அடுத்து புளி போட்டுக்கலாம். வரமிளகாய், புளி, பூண்டெல்லாம் வறுத்தாச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு, உளுந்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. பொட்டுக்கடலையே போட்டுடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த வேர்க்கடலையும் அதில் போட்டுடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதே மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் ஸ்பூன் வச்சு இதே மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினா சட்னி ரெடி ஆயிருங்க. இந்த பொடியை ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இனிமேல் என்னங்க கரண்ட் போயிடுச்சா கவலையே பட வேண்டாம். இதே மாதிரி நீ ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி, சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சட்னி மாதிரி தாங்க இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. இந்த பொடியை 1 வாரம் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம். நம்ம வெளியில் எங்கேயும் போகும்போது கூட இந்த பொடியை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இதே மாதிரி பொடியை ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கவலையே இல்லை. அடுத்து ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு லைட்டாக நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இதே மாதிரி வறுத்துக்கிட்டால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சிவப்பரிசி 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வறுத்துடணும். அடுத்து பார்லி அரிசி, அதுவும் கரெக்டாக 1 டீஸ்பூன் போதும். 8 பாதாம், அதையும் போட்டுக்கலாம். அடுத்து 4 ஏலக்காய், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இது சாலி அரிசி, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது. தெரியுதான்னு பாருங்கள். கரெக்டாக 2 டீஸ்பூன் எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அடுத்து கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கிறேங்க, வெந்நியெல்லாம் ஊற்றலை. அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டம்ளர் போட்டுக்கலாம். அடுத்து சாலி அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அடுத்து கஞ்சிக்கு கருப்பட்டி பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம கருப்பட்டி எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம அதுக்குள்ளே கஞ்சியும் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்டவ் அதிகமாக வச்சிங்கன்னா கட்டி ஆயிரும். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பொடியை எப்போவுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே இந்த கஞ்சி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் தேங்காய் பூவும் நான் போட்டுக்கிட்டேன். கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சாலி அரிசி நல்லா வெந்துருச்சு. நம்ம அதையும் எடுத்து போட்டுடலாம். கருப்பட்டி பாகு ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஊற்றிட்டேன். இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. உளுந்தங்கஞ்சி எவ்வளோ நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.